மண்டல பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது பற்றிய உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மண்டல பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பம்பை, மரக்கூட்டம், சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது பற்றிய செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடை திறக்கப்பட்டு இதுவரை சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை 6 லட்சத்தை தாண்டியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் தரிசன நேரத்தை மேலும் 1 மணி நேரம் அதிகரிக்க தேவசம் போர்டு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயகரன் தொலைபேசி வாயிலாக வழங்க இருக்கிறார். வணக்கம் ஜெயகரன், இது பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயா. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலை பொறுத்தவரைக்கும் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய மண்டல கால பூஜையும் மிக முக்கியமான பூஜையாகும். இது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 60 நாட்கள் தை 1ஆம் தேதி மகர விளக்கு காண்றது வரைக்கும் 3 மாத காலத்திற்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்ற காலம். தற்போது பார்த்தீர்கள் கடந்த 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. அன்றே பக்தர்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டனர். கார்த்திகை 1ஆம் தேதியான 16ஆம் தேதி, அதாவது கடந்த 16ஆம் தேதி முதல் அதிகாலை முதலே மண்டல கால பூஜைகள் தொடங்கி நடந்து வருகின்றன. கோவில் தந்திரிகள் பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டு வருகின்ற தேங்காய்களிலிருந்து நெய் எடுத்து நெய் அபிஷேகம் சாமிக்கு தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் இதுவரை, அதாவது கார்த்திகை மாதம் தொடங்கி இதுவரை 9வது நாளாக இதுவரை 6 லட்சத்தை தாண்டி பக்தர்கள் தரிசனம் இருப்பதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்ல, கேரளா மாநிலம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தினசரி சாமி தரிசனம் செய்வதால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட சாமி தரிசனம் நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தினசரி 18 மணி நேரம் தரிசனத்திற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் காணாது என்று பக்தர்கள் கூட்டம் மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்தீர்கள் அந்த 9 நாட்களில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் மேலும் பக்தர்களின் வருகை அதிகரிப்பதால் தரிசன நேரத்தை அதிகரிக்க தேவசம் போர்டு நிர்வாகம் ஆலோசனைகள் மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் பம்பை, மரக்கூட்டம், சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட கியூ வரிசையில் நின்று பல மணி நேரம் பக்தர்கள் காத்து நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். போலீசாரும் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வார விடுமுறையின் காரணமாக வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக உள்ளது. ஆன்லைன் புக்கிங் மூலம் தினசரி 70,000 பக்தர்களும், ஸ்பாட் புக்கிங்ல தினசரி 10,000 பக்தர்கள் என தினசரி 80,000 பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றனர். மேலும் அனுமதி பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. ஜெயா. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் தரிசனம் குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயகரன்.